உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சில விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறது தான் இனிமே எனக்கு நடக்க போற எல்லா விஷயங்களையும் நகர்த்திட்டு போகும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையும் அப்படியே இருக்கட்டும். ஆமா ஆதி, நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும்? தேவையில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. அப்போ ஓகே சார், நீங்க ஃபாரின் போறதுக்கு முன்னாடி எங்க சீனியர் லாயரை மட்டும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசிட்டு போயிடுங்க சார். நாங்க மொத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துறோம் சார். சார் அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. எங்கள் மாமாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் சொத்தை எழுதி வச்சது ஓகே. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாமல் எப்படி எங்கள் அம்மா மொத்த சொத்தையும் எப்படி சார் அந்த மொத்த சொத்தையும் இப்படி மாற்றி எழுதி வச்சிருக்காங்க? சார் உங்க பேர்ல இந்தியாவில தான் சொத்து இல்லை, அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் அவ்வளோ சொத்து இருக்கு சார். நம்ம ஊர் வேல்யூ இப்படி பார்த்தா சுமார் 800 கோடிக்கு உங்க பேர்ல சொத்து இருக்கு. 800 கோடியா? இதனாலதான் மித்ரா ஆதி தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காளா? லண்டன் போறவனா அமெரிக்காவுக்கு வர சொன்னதுக்கு இதுதான் காரணமா? அது மட்டும் இல்ல சார், அமெரிக்கால நீங்களும் மிஸ்டர் ரிச்சர்டுன்னு ஒருத்தரும் சேர்ந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதோட மந்த்லி இன்கமே நம்ம ஊர் வேல்யூ படி பார்த்தா 60 லட்சம் வரும் சார். அதுல உங்க 2 பேத்துக்குமே ஈக்குவல் ஷேர் சார். எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஷா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகணுங்கிறது அம்மாவோட ஆசைன்னு தோணுது. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற எந்த சொத்தையும் என் பேரில் எழுதி வைக்காமல் ஃபாரினில் இருக்கிறத மட்டும் என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. ஆமா ஆதி, நீ சொல்றது கரெக்ட் தான். இனிமே இந்த ஊர் உனக்கு வேண்டாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அமெரிக்காக்கே போய் செட்டில் ஆயிடு. ஆமா, நேத்தே நீங்க ஃபாரின் போறதா சொன்னீங்களே, ஏன் சார் போல? நானா சார் போக மாட்டேங்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏர்போர்ட் போனால் வீசாவில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அது இன்னைக்கு தான் கிளியர் ஆகுமா? கிளியர் ஆனதும் நாளைக்கு கிளம்பிடுவேன். அப்போ இனிமே நீங்க இந்தியாவுக்கு வர மாட்டீங்களா சார்? வரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் என்ன இங்கே வர வேண்டாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. நிறைய நேரம் நம்ம மனசு சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் வரக்கூடாத கஷ்டத்தை வர வச்சுக்கிட்டே இருப்போம். இனிமே மூளை சொல்கிறது தான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். யோசிக்காமல் செய்கிற விஷயம் நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சிடும் சார். அதான் ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி இங்கேருந்து கிளம்புற முடிவுக்கு வந்துட்டேன். எல்லாம் ஓகே தான் சார். அடிக்கடி இல்லைனாலும் எப்பவாவது ஒரு வாட்டியாவது இந்தியாவுக்கு வந்துட்டு போற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சிரிப்புக்கு என்ன சார் அர்த்தம்? இந்த ஊர்ல இருக்கிறவங்க வேண்டான்னு சிரிக்கிறீங்களா, இல்ல இந்த ஊரே வேண்டான்னு சிரிக்கிறீங்களா? வக்கீலாச்சே, அதான் நல்லா பேசுறீங்க. சரி சார், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் சீனியர் லாயரை வந்து பார்க்குறேன். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்துருங்க சார். ஓகே சார், வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.